Student, 12th standard chapter 3 la example 3.12, if x square plus 2 into k plus 2 into x plus 9k equal to 0 has equal root, find k value. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவல் ரூட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும்போது ஃபைண்ட் த கே வேல்யூ ஃபைன் பண்ணுறது, கே வேல்யூ ஃபைன் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. சரி, ஃபைன் பண்ணலாமா? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஏ வேல்யூ தெரியும் 1, இது ஃபுல் வேல்யூ தான் பி வேல்யூ, இது ஃபுல் வேல்யூ தான் சி வேல்யூ. ஈக்குவல் ரூட்ஸ்னா டெல் ஈக்குவல் 0, ஓகே. லெஸ் தேன் 0 வந்தால் இமேஜினரி, கிரேட்டர் தேன் 0 வந்தால் ரியல் ரூட்டு சொல்லிட்டு, ஓகே. அது ஈக்குவல் 0 வந்தால் நமக்கு ரூட்ஸ் ஈக்குவல் ரூட்ஸ், ஓகே. ஈக்குவல், இப்போ ஈக்குவல் ரூட்ஸ்னா எல்லாம் ஈக்குவலாக 0வாக இருக்குது, ஓகே. அப்போ டெல்லுக்கு நம்ம எக்ஸ்பிளன் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தெரியும் ஈக்குவல் டு 0, பி வேல்யூ 2 into k plus 2 ஹோல் ஸ்கொயர் minus 4 into a value 1, c value 9k equal 0. இந்த ஸ்கொயர் தந்திரி 2 ஸ்கொயர் 4 k plus 2 ஹோல் ஸ்கொயர் minus 4 into 9 36k equal to 0. a plus b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் plus 2ab 2 into 2 னா 4k minus 36. இந்த டேர்ம்ஸ்லையும் இதில் என்ன இங்கே ஒரு 4 காமனாக எடுக்கலாம், இதில் ஒரு 4 காமனாக எடுத்துட்டா ரெமினிங் இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். இதில் 4 காமனாக தான் 9 டைம்ஸ் இருக்கும், ஓகே. ஈக்குவல் இது மல்டிப்ளை பண்ண பிறகு 4 into சம்திங், நெக்ஸ்ட்டு இதில் என்னன்னா 4 into 9 வரும் 36. இந்த 4 டிவைட் வந்து 0/4 0 ஆகிடும், ரெமினிங் என்ன வரும் இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ கே ஸ்கொயர் 9k 4kனா 5k 4 equal to 0. ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணால் மைனஸ் பண்ண வரும், -4 1 into -4 ரெண்டு ஆட் பண்ணுங்க -5 மல்டிப்ளை பண்ணால் 4 கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ கேன்னு போய் ஷார்ட் கட் போட்டுங்க. அப்போ k - 1 வரும், k - 2 2 ஃபேக்டர். இப்போ k - 1 equal to k equal to 1 root, k - 4 equal to k equal to 4. அப்போ k வேல்யூ 2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.